வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு எங்க வந்து குளத்தூர் வந்திருக்கோம். ஏன்னா தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திரு மு க ஸ்டாலின் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன் இந்த முறை தோல்வி அடைஞ்சாங்க, குளத்தூர் மக்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு குளத்தூர் மக்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதே போல திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்ன தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8795 வாக்கு வெற்றி பெற்றிருக்காரு. அதனுடைய ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். ஆனா வணக்கம். தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் சார் இருந்திருக்காங்க. இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதோட காரணம் நான் நினைக்கிறீங்க. காரணம் எனக்கு தெரிஞ்ச பெரிய காரணம் திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் அந்த மத சார்பற்ற அரசுனா இவங்க எல்லாருக்கும் சமமா தான் இருக்கணும். ஆமாண்ணா, நீங்க ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. அப்படியே விட்டுருக்கலாமே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு போய் அதை நிற்பாட்டணும்னு அதுக்கு ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலையும் ஏத்துறது இதுவும் ஒண்ணு வரைக்கும் கேன்வாஸ் இல்லாம புண்படுத்தாமையா இருந்திருக்கலாம்ல. இன்னொரு அமைச்சர் நான் இத்தனை கோயில் என்ன பண்ண முடியும் கேட்கறாரு. மக்கள் அவங்களால அந்த ஃபீலிங் ஒரு டைம் தானே பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியே நம்ம வசதி காமிக்கணும் எல்லாம் ஒண்ணு தானே ட்ரீட் பண்ணணும் ஆஸ் அ கவர்மெண்ட். நிறைய மினிஸ்டர் மேல நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சன்ஸ் அப்படிதானே வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் இப்போ வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்காங்க. இன்னும் அந்த பழைய பரப்புரையில தான் இருக்காங்க. பட் இந்த தொகுதிக்கு நல்லா தான் பண்ணிருந்தாரு. மக்களுக்கு வளர்ச்சிகள் இருந்தாலும் எல்லாரும் ஈவனா ட்ரீட் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏழைங்களுக்கு சுமார் பணக்காரங்களுக்கு தான் நிறைய வாங்கியிருக்காங்க, ஏழைங்க அவ்வளவுதான் வாங்கல. அதே மாதிரி வீடு பணக்காரங்க வீடு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு போய் சேர்ந்திருக்கு. கஷ்டப்படுறவங்க ரோட்ல கடை வச்சிருக்கிறவங்க வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் வீடு வரல. வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு வந்திருக்குது. அதை பார்த்து அது என்ன இருக்கா இல்லையான்னு பார்த்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி போட்டுக்கலாம் சார். ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்கல. அதை பார்த்துருந்தா நல்லது பண்ணிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல. ஆனா அந்த தொகுதி அந்த பக்கம் குளத்தூர் அந்த பக்கம் எல்லாருக்கும் கவனிச்சாங்க. இந்த சைடு வரல சார், இந்த பக்கமே வர்றது இல்ல. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கல. அதிகாரிகள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க சரியா அவங்க நடத்தல. ஆனா அவங்கள வரையும் அவங்க குடும்பத்தாள்கள் வரையும் பார்த்து அவங்க குடும்பத்தாள்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு மத்தவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆள் விட்டுருப்பாங்க. அவங்க சரியா பண்றாங்களா இல்லையானா அது நோட் பண்ணிருக்கலாம். அது நோட் பண்ணல. சின்ன பசங்க கஜ்ஜி அடிக்குது. பொம்பளை பசங்க பாதுகாப்பு கிடையாது. பொம்பளை பசங்க தனியா போக முடியல. ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சுனாவே பாதுகாப்பு கிடையாது. சின்ன பசங்களுக்கு பாட்டில் கொடுக்க கூடாது. மெயின் காரணம் அவங்க எத்தனை குடும்பம் அழியுது. அதனால இந்த சின்ன பசங்களுக்கு ஒழுங்கா நடத்தி ஒழுங்கா பண்ணி இது கொடுக்க கூடாது, இந்த வயசுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நாடு உருப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாசமா போயிருக்காங்க. மக்கள் வேற மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க. இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய செஞ்சிருக்காரு. அவரு தொகுதியில தோத்தது எங்களுக்கு மனசு கஷ்டமா. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ஆனா எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க ஸ்டாலின் சார். இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அது வருத்தமான விஷயம் தான் நான் சொல்றது. ஒரு என்ன காரணம்னா ஒரு வாரிசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாது. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகினாரு, அப்புறம் மந்திரி ஆகினாரு உதயநிதி அவர்களை. அதுக்கப்புறம் சிஎம் ஆகிட்டாரு. டிப்டி சிஎம் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் சிஎம் ஆகிறாரு. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திருப்பி இவங்க 2 பேரும் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி அண்ணாத்தையும் பிடிக்கல, நேர்மையும் பிடிக்கல. மாற்றம் ஒன்று மக்கள் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு மக்கள். ஸ்டாலின் சார்னா அவரு அந்த நாள்ல இருந்து அப்பாவோட பணம் பண்ணுவார். கலைஞர் கூட. அதனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது மாதிரி கொஞ்ச நாள் அவர் இது பண்ணிட்டு இருக்கலாம். அவசரப்பட்டாரு. அது மக்கள் மனசுல ஒரு ரணங்களா இருந்தது. இந்த தொகுதி என்ன செஞ்சிருக்காரு? ஸ்டாலின் சார் அருமையா பண்ணாரு. செஞ்சிருக்காரு. 100% அருமையா பண்ணாரு. தோல்வி காரணம் இதுதான். வாரிசு அரசியல் பிடிக்காம மக்கள் மாற்றி போட்டாங்க. ஓகே ஓகேண்ணா. சரி, தனிப்பட்ட ஒரு ஆள் வரட்டும். திமுக வேணும், அதிமுக வேணும். 67 அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சார் தெரியுங்களா? ஆமா. காங்கிரஸ் வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே இல்லை. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வரவே இல்லை. என்ன காரணம்?
திராவிட கட்சிங்க ரெண்டும் ஆண்டு விட்டது. அதுக்கப்புறம் இந்த 26 ஒரு வரலாறு ஆயிடுச்சு. விஜய் சாருக்கு ஒரு வரலாறு ஆயிட்டு வரலாறு. 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு சாணி வச்சிருக்காங்க. இந்த முறை வந்து வகுப்புல தோத்துருக்காங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்கம்மா? காரணத்துக்கு என்னன்னு சொன்னோம்னா புதியதா ஒரு மாற்றம் வரட்டுமே பாப்போன்ட்டு தான் மக்கள். சரிம்மா. தோல்வி செஞ்சிருக்காங்களா? செய்திருக்காரு, செய்யலன்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்க இளைஞரால தோத்தாரு. நல்லா நாட்டுக்கு நல்லது பண்ணாரு. நல்ல மகளிர் எல்லாம் நல்லா உதவி செஞ்சாரு. எல்லாம் செஞ்சோம். தலைகீழ் தொழில் செஞ்சிருக்காரு. நல்லா செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து ஏசி பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க செஞ்சாரு. ஒவ்வொரு இதுல செஞ்சு விட்டாரு. நல்லா நான் இங்கதான் ஒரு 20 வருஷமாக்குறேன். நல்லா செஞ்சு விட்டாரு. கூட இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது, நம்ம அமைச்சர் சேகர் பாபு என்னதான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு பலன் இல்ல. தளபதி வந்து 3 முறையா முதலமைச்சர் இருந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லபடியா இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் அவர் செஞ்ச திட்டங்களை வந்து 100க்கு 100 அதிக அவரு முடியாத பட்சத்துல அதிகமா செஞ்சுக்கிறார். அவர் உடல் உழைப்பு போச்சு, அவருடைய உண்மையான நம்பிக்கை போச்சு, அவர் வேர்வை போச்சு, அவருடைய நிம்மதிய எல்லாமே இழந்துட்டார். ரொம்ப நாளா வந்து இந்த அதிமுக திமுக மக்கள் பாத்துட்டாங்க. இது நிறைய நான் வந்து இப்போ குளத்தூர் தொகுதியில எல்லாம் இருக்கேன் வீடு. இந்த 5 வருஷத்துல அவரு சிஎம் தொகுதின்றதுனால நிறைய விஷயத்த அவர் பண்ணிருக்காரு. எனக்கு தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல என்னென்ன அவர் பண்ணிருக்காரு சொல்லிட்டு. சிஎம் சார் பண்ணிருக்காரு. ஆனாலுமே அவர் வரல. புரியுது. விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து கம்பல்சரி யாராச்சும் நம்ம மாத்தி ஒன்னு புதுசா ட்ரை பண்ணோம் அப்படின்றத விரும்பிட்டாங்க. அந்த டைம் அந்த விருப்பம் சரியா விஜய் சார் வர டைம் அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதனால பதவியிருப்பீங்களா இதுக்கப்புறம் 5 வருஷம் எப்படி இருக்க போகுது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா இந்த 5 வருஷம்ன்றது ஒரு புது அரசுல வந்து நம்ம பார்க்க போறோம். நல்லா இருக்கும் நம்ம நம்புறோம். இந்த முறை சார் வந்து தோத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பினாங்க. ஆமா, அதனால இது வந்துருக்காங்க. தோத்துக்கு காரணம்னா மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால. அதுதான் காரணம். நல்லாதான் செஞ்சுட்டு இருந்தாரு குளத்தூர் தொகுதியெல்லாம். சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரல. அது அவங்களுக்குள்ளேயே எதனா இருந்தா இருக்கலாம், கட்சிக்காரங்களுக்குள்ளேயே எதனா இருக்கலாம். அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். தொகுதி வேலை செஞ்சிருக்காங்க உங்க சாரு. இந்த தொகுதி வேலை செஞ்சிருக்காரு, கொளத்தூர் வேலை செஞ்சிருக்காரு. நிறைய செஞ்சிருக்காரு. அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அடிக்கடிக்கு வந்து அதான் இங்க வந்து மீட்டிங் வந்து போறாரு. அதெல்லாம் பண்ணிருக்காரு. வரும்போதெல்லாம் கூட மீட்டிங் பண்ணிட்டு எல்லாம் புதுதான் போவாரு எல்லா மக்களுக்கு. சில பேர் சேர்றது, சில பேர் சேரலாம். 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்டாலின் சார் இருந்திருக்காங்க. இந்த முறை வந்து தோத்துருக்காங்க. குழப்பத்துல தோத்துருக்க ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ரீசன் இப்ப எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து அவங்களோட ஆட்சி வந்து பாத்துட்டாங்க. அவங்க அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டாங்க. இந்த டைம் புதுசா ஒருத்தருங்க வராங்கல்ல. புதுசா வந்து விஜய் வந்து அண்ணா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முகம் இருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ண போறாருன்றது ரொம்ப ஆழ்த்தோட எதிர்பார்த்துருக்காங்க. மாற்றம் தான் வேற எதுவுமே இருக்கு. என்ன காரணம்னா, இவர் என்ன பண்ண போறாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு மாற்றம். அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். வேற எதுவும் இல்லை.